ஏமா கதவை லாக் பண்ணி வச்சிருந்த? அது வந்துமா நான் என்னோட ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணலாம்னு நினைச்சேன், அதனாலதான் லேட்டு. அப்படியா? அஞ்சலி பாப்பா அவ்வளவு பெரிய பொண்ணாயிட்டாளா? அவ ட்ரெஸ் அவளே மாத்திக்குவாளா? வெரி குட். செல்லம் இப்ப சாப்பிடுறதுக்கு டைம் ஆயிடுச்சுல்ல, அதனால சாப்பிட்டதுக்கு அப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம். ஓகே போலாமா? அஞ்சலி, அஞ்சலி நான் சொல்றது கேளு. அஞ்சலி, என்ன தனியா விட்டுட்டு போகாத. அஞ்சலி, அஞ்சலி. காப்பாத்துங்க, யாராவது எனக்கு உதவி செய்யுங்க, யாராவது காப்பாத்துங்க. தைரியத்தை இழக்காத தேவிகா. அஞ்சலி செல்லம் எப்படியோ அந்த பாதாள தேவியோட சிறையில இருந்து நம்மளை எங்க கொண்டு வந்துட்டா. இது போதும், இப்ப எப்படியாவது இந்த பொம்மையில இருந்து நம்ம வெளியே வந்து ஆகணும். ஆனா எப்படி? துர்க்கையம்மன், இப்போ அந்த பாதாள தேவியோட சாபத்துல இருந்து விடுபட துர்க்கையம்மன் தான் அவங்க சக்தியை வெளிப்படுத்தணும். இந்த பொம்மைய நெருப்பு கிட்ட இருந்து தூரமா வைக்கணும். ஒருவேளை இது எரிஞ்சிடுச்சுன்னா அப்புறம் இதுல கைதியா இருக்க தேவிகா வெளியே வந்துருவா. நான் இதுல இருந்து வெளியே வர ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நான் எப்படியாவது அந்த நெருப்புல இந்த பொம்மையை எரிச்சாகணும். ஜெய் துர்கா தேவி, ஜெய் துர்கா தேவி. அண்ணி, நீங்க இன்னைக்கு சிற்பத்தை ரொம்ப நல்லா பண்ணுங்க. அதை பார்த்து தேவிகாவே ஆச்சரியப்படணும். ஆல் தி பெஸ்ட். நான் முழு முயற்சி பண்றேன். சரி, நான் வரேன். ஓகே. உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது? உங்ககிட்ட பேச பிடிக்கலன்னு ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு புரியாதா என்ன? நீங்க எதுக்காக என்னோட நேரத்தை வீணடிக்கிறீங்க? நான் மறுபடியும் உங்க கூட சேரணும்னு விரும்பல, புரியுதா? குட் பை. இவளுக்கு என்ன ஆச்சு? கொஞ்சம் பொறுமையா இரு சுஜாதா. நான் சீமா கிட்ட சொல்லி ஜானவி கிட்ட பேச சொல்றேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. ஜானவி சீமா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுவா. நீங்க சொல்றதும் சரிதான். இதுதான் சரியா இருக்கும். என்னாச்சு? இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. அவளை தொட்டு பாக்குறேன், அப்ப கூட எதுவுமே ஆகல. அப்படின்னா இதோட சாத்தானோட சக்தி முடிஞ்சு போயிடுச்சா என்ன? என்னாச்சு? ஒன்னும் இல்லக்கா, மண்ணு பட்டிருக்கு, அதை தொடச்சு விட்டேன். இன்னைக்கு 2 காலும் தயாராயிடுச்சு. ரொம்ப அழகா ரெடி பண்ணிருக்கீங்கக்கா.
சரி தேவிகா, நான் கிளம்புறேன். அஞ்சலி பாப்பா இந்நேரம் வந்திருப்பா. அவளை ஹோம்ஒர்க் செய்ய வைக்கணும். எனக்காக காத்துட்டு இருப்பா. நான் மறுபடியும் நாளைக்கு வரேன். இன்னொரு தடவை முயற்சி பண்ணி பாக்குறேன். இந்த சிலையோட காலை தயாரிச்சதுக்கு அப்புறம் தான் இவளுக்கு இப்படி ஆயிருக்கு. சரி, கிளம்புறேன். என்ன தேவிகா? ரொம்ப தேங்க்ஸ் சீமாக்கா. சரி, வரேன். ம். எப்படியாவது இந்த பொம்மையை எரிச்சாகணும். ஜெய் துர்கா தேவி, ஜெய் துர்கா தேவி, ஜெய் துர்கா தேவி, ஜெய் துர்கா தேவி. சரி வா டால், இப்போ உனக்கு தூங்குறதுக்கு நேரமாச்சு. அஞ்சலி, நான் தேவிகா, என்னை எப்படியாவது காப்பாத்து. இது எப்படி சாத்தியமாகும்? என் சக்தி எதுவுமே ஏன் சீமாவை தாக்கல. என்னால தொட்டதுமே சொல்ல முடியும் என் மந்திர சக்தி யாரை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்னு. ஆனா இந்த சீமா, இவளுக்கு கொஞ்சம் கூட எந்த பாதிப்பும் ஏற்படலையே. என் சாத்தான் சக்தியோட வாழை தடுக்கிற அளவுக்கு அந்த சீமாவை எந்த சக்தி பாதுகாக்குது? உங்கள் பாலிமர் தொலைக்காட்சியில் என்னோட சகிப்புத்தன்மை எல்லையை மீறி போயிடுச்சு. உடல் ஒன்று, உயிர் ஒன்று. ஓம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சாமுண்டாய நமः. ஸ்வாஹா. ஓம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சாமுண்டாய நமः. Gala Aditya Dhimahi
ஓம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சண்டிகா ஸ்வாஹா. இங்க பாரு, இதுக்கு பதில் சொல். சிலையை தயாரிக்கும் போது அந்த சீமாவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கணும். ஆனா அவளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படல. அதுக்கு காரணம் என்ன? அதுக்கு காரணம் சசி. அவ தொட்டதுனால அந்த மண்ணில இருந்து சாத்தானோட மந்திர சக்தியிலிருந்து விடுதலை அடைஞ்சிடுச்சு. அதனாலதான் சீமா மேல எந்த துஷ்ட விளைவுகளும் ஏற்படல. இல்லைன்னா உன்னோட எண்ணப்படி சீமா வாழ்வுக்கும் சாவுக்கும் இடையில இந்நேரம் ஊசலாடிக்கிட்டு இருந்திருப்பா. இதுதான் உண்மை. இல்ல இல்ல, அப்படி நடக்க வாய்ப்பில்லை. நானே கடவுள் ரூபம். என்ன தடுக்கிறதுக்கு யாருக்கும் சக்தி இல்ல. இந்த உலகத்துல எந்த சக்தியாலையும் இந்த பாதாள தேவியை தடுக்கவே முடியாது. அப்புறம் ஒரு சாதாரணமான பொண்ணால என்னோட திட்டம் மொத்தமும் பாழடைஞ்சிருச்சு. திரும்பவும் இந்த மந்திர மண்ணை செய்யணும்னா அதுக்கு 13 வருஷம் சாத்தானுக்கு பூஜை செய்யணும். அப்படி நான் செஞ்ச பூஜைய ஒரு சாதாரண பொண்ணு வீணாக்கிட்டா. ஆனா இப்ப என்கிட்ட அவ்வளவு நேரம் இல்ல. கூடிய சீக்கிரம் இதுக்கு வேற வழியை நான் கண்டுபிடிச்சு ஆகணும். அது என்ன வழியா இருக்கும்? பிரச்சனையோட வேறு எங்க இருக்கோ இதுக்கான பதிலும் அங்கேயே கிடைக்கும். நீ இப்பவே பரத்வாஜ் வீட்டுக்கு போயாகணும். அங்க என்ன இருக்கு? இதை என்னால உனக்கு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த வார்த்தை என் வாயிலிருந்து வெளியேறி உன்னுடைய காதுக்கு வந்து சேர்றதுக்குள்ள அந்த சப்தம் அழிஞ்சு போக வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா நான் உன்னை அங்க கூட்டிக்கிட்டு போறேன். நீயே அதை சுயமா பார்த்துக்கோ. உங்கள் பாலிமர் தொலைக்காட்சியில் என்னோட சகிப்புத்தன்மை எல்லையை மீறி போயிடுச்சு. உடல் ஒன்று, உயிர் ஒன்று, ஏற்றுக்கொள். எங்க இருந்து வருது? பிரேம், எங்க இருக்கீங்க பிரேம்? என்ன இது ஒரே புகையா இருக்கு? இவ்வளவு புகை எங்க இருந்து வந்தது? புகை எங்க இருந்து வருதுன்னு தெரியலமா. உமா பவி, சமையல் ரூம்ல இருந்து வருதா? என்ன தீனிச்சாங்க? இல்ல பெரிய பாட்டி, இது கிச்சன்ல இருந்து வரல. இல்ல இது சமையலற புகை இல்ல. மூச்சு விடவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது வேற ஏதோதான். இந்த புகை எப்படி வந்ததுன்னே தெரியலையே. அம்மா பாத்து பிரேம், எங்க இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. என்ன இவ்வளவு புகை? என்ன எங்க இருந்து வந்ததுன்னே தெரியல. பாருங்க சீமா, இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டாம். நான் வெளியே போலாம். வாங்க வாங்க.
வாங்க இப்படி உட்காருங்க. எனக்கு மூச்சு அடைக்குது. நீங்க எல்லாரும் வெளியே வாங்க. ஆமா ஆமா, எல்லாரும் வெளியில வாங்க. வாங்க வாங்க. சீமா, பிரேம், வெளில வாங்க. எல்லாரும் வெளியில வாங்க. ஐயோ என்னோட பொம்மை உள்ள இருக்கே. திடீர்னு இவ்ளோ புகை எங்க இருந்து வருது? அஞ்சலி, அஞ்சலி அஞ்சலி, இங்க தானே இருந்த, எங்க போயிட்டா? நீ ஒண்ணு பண்ணு, நீங்க வெளியே போங்க, நான் அவளை தேடுறேன். நானும் உங்களோட வரேங்க. சரி அஞ்சலி. சித்தார்த், எல்லாரையும் வெளியே கூட்டு போ, நாங்க வந்துடுறோம். சீமா வா, சீக்கிரம் போ. பாத்தா அஞ்சலி, 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 அஞ்சலி. எல்லாரும் எல்லாரும் வெளியில வந்துட்டாங்களா? பிரேம், சீமா, அஞ்சலி எங்க? பெரிய பாட்டி அவங்க அஞ்சலியை கூட்டிட்டு வர போயிருக்காங்க. என்ன, அஞ்சலி உள்ள இருக்காளா? ஆமாமா. அம்மா தாயே, அம்மா தாயே, என் பசங்களை காப்பாத்துமா. அஞ்சலி, அஞ்சலி, நீ எங்கம்மா இருக்க? அஞ்சலி, உன்னை கீழே தானே கூட்டிட்டு போயிட்டு இருந்த, நீ ஏன் மேல வந்த? அஞ்சலிக்கு ஒண்ணும் ஆகல? ஒன்னும் பிரச்சனை இல்லை. அப்ப இதுதான் அந்த யோசனையா? இப்ப புரிஞ்சிடுச்சு. தேவிகா, அவளோட வீட்ல இருந்து புகை வந்துகிட்டு இருக்க. ஆமா பெரியத்த, இந்த புகையெல்லாம் தேவிகா வீட்டுக்குள்ள இருந்து வருது. தேவிகா ஆபத்துல இருக்கா. அம்மா தாயே, அவளை காப்பாத்துமா. பிரேம், நீ போய் பாருப்பா, அவன் நல்லா இருக்காளன்னு பாருப்பா. சரி பாட்டி. சித்தார்த்த, நீ இங்க இரு. அம்மா தாயே, என் குடும்பத்தை எப்படியாவது காப்பாத்துமா. ஹலோ ஹலோ, ஃபயர் சர்வீஸ். என் பூஜையை இப்படி பாதியில தடுக்கிறது யாரு? தேவிகா, தேவிகா, உனக்கு ஒண்ணும் ஆகல? சீமா, உன்னால என் பூஜை பாதியிலேயே தடப்பட்டுடுச்சு. இதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். இப்ப என்ன பண்றது? தேவிகா கதவை திறக்கவே மாட்டேங்கிறாளே. அவளுக்கு ஏதாவது ஆயிட போகுதுங்க. சீமா தல. சீமாக்கா, தேவிகா, இந்த புகை எப்படி வந்தது? தேவிகா, தேவிகா, என்ன இதெல்லாம்? உனக்கு ஒண்ணும் ஆகல?
அது அது என்னன்னா டீ போடுறதுக்காக நான் அடுப்புல பாலை வச்சிருந்தேன். ஆனா நான் ஒரு விஷயத்த மறந்துட்டேன். அங்க ஒரு துணி இருந்துச்சு, அது அப்படியே பத்திக்குச்சு. துணியை நான் ஜன்னலுக்கு வெளியே போட பார்த்தேன், அப்படியே கர்டன்ஸ் தீ பிடிச்சிருச்சு. அப்படியே வீடு ஃபுல்லா புகை வந்துடுச்சு. நல்ல வேளை இங்கே எதுவும் ஆகல. நான் உள்ள போய் செக் பண்றேன். நல்ல வேலையா நான் ஜன்னல் எல்லாத்தையும் திறந்து விட்டுட்டேன், அதனால புகையெல்லாம் வெளியே போயிடுச்சு. அதனால நீங்க யாரும் டென்ஷன் ஆக வேண்டாம், எல்லாம் சரியாயிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படுறதுக்கும் ஒன்றும் இல்லை. நல்ல வேளை உனக்கு எதுவும் ஆகல. அந்த துர்காமாக்கு தான் நன்றி சொல்லணும். தேவிகா எப்பவும் கவனமா இருமா. உனக்கு ஏற்பட்ட இந்த சின்ன கவனக்குறைவால ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கலாம்ல, ஜாக்கிரதையா இரு. சரி சீமாக்கா. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. இங்க தீ பிடிச்சது நீ சொல்ற, ஆனா வீடு ஃபுல்லா எப்படி புகையாச்சுன்னு தெரியலையே. அதுவும் அதே நேரத்துல நடந்திருக்கு. தேவிகா உனக்கு ஒன்றும் ஆகலல்ல? நம்ம ஒரு டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணி பார்த்துடலாம். இல்ல நான் நல்லா இருக்கேன்க்கா. வீட்ல அம்மாவும் மத்தவங்களும் ரொம்ப பதட்டப்பட்டு போயிருப்பாங்க. நீங்க போய் அவங்க கிட்ட இங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லுங்க. சீமா ஏன் என்ன அப்படி பாக்குறா? ஒருவேளை சந்தேகம் வந்துடுச்சோ?